காய்ந்த இலைகள் மேல பூத கண்ணாடிய காட்டும் போது ஆரம்பத்துல பெருசா எதுவும் நடக்காது, கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா சூரிய ஒளி அந்த இலைகள் மேல பட்டாலும் அது சிதறி ரொம்ப பலவீனமா தான் இருக்கும். ஆனா கரெக்டா அந்த ஒரு கூர்மையான புள்ளிய நீங்க பிடிக்கிற அந்த நொடி எல்லாமே தீப்பிடிச்சு எரியும். அந்த சிதறிய ஒளிய போலதான் நாமும் ஒரே நேரத்துல பல விஷயங்களை நினைப்போம், ஆனா எங்குமே முழுசா இருக்க மாட்டோம். இப்படி சிதறுகிற ஆற்றலை சரி செய்ய சுவாமி விவேகானந்தர் ஒரு அருமையான தீர்வு சொல்லியிருக்காரு. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். மனதின் சக்திகள் சூரிய கதிர்களை போன்றது. அவற்றை ஒரே புள்ளியில் குவிக்கும் போது அவை பிரகாசிக்கின்றன. இதுதான் அவர் சொன்னது. நீங்க பார்த்து வியக்கிற அந்த வல்லுநர்களா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்க ஒன்னும் மாயாஜாலம் செய்யறவங்க இல்லங்க. தங்களோட எனர்ஜி தேவையில்லாம சிதறி வீணாவது எப்படி தடுப்பதுன்னு அவங்க நல்லா கத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். கவலைகள், கவனச்சிதறல்கள் எல்லாத்தையும் ஒன்னா இழுத்து அவங்க முழு கவனத்தையும் ஒரு ஒற்றை நோக்கத்துல கூர்மையா குவிக்கிறாங்க. அந்த மாதிரி உங்க கவனத்தை நீங்க குவிக்கும் போது தடைகள் சும்மா விலகாது, அது முற்றிலுமா உருகியே போகும். அதனால நான் சொல்றத கேளுங்க. ஒரே நேரத்துல காடு முழுவதையும் வெளிச்சமாக நீங்க முயற்சிக்கவே வேண்டாம். உங்களுக்கான அந்த ஒற்றை கவனப்புள்ளிய மட்டும் கண்டுபிடிங்க. அங்கேயே நில்லுங்க. அது நல்லா எரியட்டும். சரி, சொல்லுங்க, இன்னைக்கு உங்க கவனத்தை குவிக்கும் அந்த பூத கண்ணாடி எது? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க.